உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா, ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக, அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய, எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா, நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு மனதுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைங்க. ரிலாக்ஸாக, அப்பாடி நம்மளை பிடிச்சவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார், எப்படி நம்மளை பிடிச்சவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. ஒரு டயலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நமக்கு பிடிச்சவங்களோட நம்மளை பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கிரகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நவ கிரகங்களில் 9 கிரகங்கள் நம்ம சொல்கிறோம். மாந்தி பகவானை விட்டுருங்க, மாந்தி பகவானை விட்டுட்டால் 9 கிரகங்கள். அப்போ இந்த 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியே. அவர் உங்களுடைய ராசியின் அதிபதி, நீங்கள் தான் அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் நீங்கள் தான், சந்திரனாலே நீங்கள் தான். ஓகே, இதை தாண்டி கடகராசிக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு கிரகம் யாருன்னா, கடகராசியை பிடிச்ச கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு பகவான் தான். ஏன்னா குரு பகவான் தான் உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார். அப்படிப்பட்ட உச்சமடைந்த ஒரு அற்புதமான சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ இந்த அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் அவர் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்னா, கடகராசிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எக்ஸட்ரா வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் கிரகங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட சாதகமான சூழ்நிலையில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகுது. ஐயா, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தைய கொடுத்தா என்ன? ஏங்க முன்னாலாம் நம்மளுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 5 குழந்தை 10 குழந்தைய எடுத்து வளர்த்து சிறப்பாக வளர்த்தாங்கங்க. இப்போ நம்மளுடைய சன்னதிகள் என்ன நடக்குது, நம்ம சன்னதிகள்னால் இப்போ ரீசெண்டாக உள்ள நம்மளுடைய 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 2K கிட்ஸில் என்ன நடக்குது, ஹாஸ்பிட்டலில் குழந்தை வேணுங்கிறக்காண்டி ட்ரீட்மெண்ட் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்.
இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க, எதுக்காக வந்துச்சு, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய சொன்னால் அரசியல் ஆகிரும். சரியா? அந்நிய நாட்டு சதிகள் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளே அவங்க பேச்சை கேட்டு குழந்தைகள் வேண்டாம் அதுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் இப்போ குழந்தை பாக்கியத்தை வேணும்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு போய் வெயிட்டிங்கில் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. அப்போ யார் குழந்தை பாக்கியத்துக்காக மிகவும் குழந்தை கிடைக்கல, ஒரு சன்னதி வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இல்லைங்க. என் குழந்தைய நான் வளர்த்துட்டேன், கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன். ஒரு தாயாக என்னுடைய குழந்தைய நான் தனிப்பட்ட முறையில் ஒரு என்ன சொல்ல முழு திறமையை காட்டி என்னுடைய முழு உழைப்பை கொடுத்து என் குழந்தைய வளர்த்துட்டேன். ஆனால் என் குழந்தை இப்போ என் பேச்சை கேட்க மாட்டேங்கி, அம்மான்னு சொல்கிறதுக்கு வருத்தப்படுது, என்னை அம்மான்னு கூப்பிடவே அது யோசிக்குதுங்க அப்படின்னு வருத்தப்படுற தாயாக நீங்கள் இருந்தீங்கன்னா உறுதியாக குரு பகவான் உங்களுடைய குழந்தையுடைய அத்தனை விதமான அதாவது என்ன சொல்ல டீஆக்டிவேட்னா தேவையில்லாத எண்ணங்களை எல்லாத்தையும் நீக்கி உங்களை தாயாக மதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாங்க. தகப்பனாக உங்களை மதிக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடில் மாற்றத்தை கொடுப்பார். அப்போ அப்பா அம்மா மேலே ஒரு நல்ல ஒரு உறவு, அன்பு, பாசம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இன்னொரு விஷயத்த, மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை இயக்கி தரப்போகிறார். நண்பர்களால் பிரச்சனை, நம்பிக்கை துரோகத்தால் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலையில் அதிகமாக சிக்கிக்கொள்றதில் கடகராசியும் ஒரு ஆள். ரொம்ப நம்பிக்கை வச்சுருவீங்க, ஓவராக டெத் அப்படிமோ, ஓவராக கான்ஃபிடென்ட் அப்படிமோம்ல, ஓவராக உள்ளே இறங்கி நட்பு மேலே ஒரு மரியாதை வச்சுருது. அந்த நண்பர் கெட்டதே பண்ணுறான்னு தெரிஞ்சாலும் இல்லைங்க அவர் செஞ்ச நல்ல விஷயம் என் மனசுக்குள்ள ஞாபகம் இருக்குங்க, இப்போ தான் அவன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க, ஆனால் முன்னாடி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நடக்கிற விஷயத்தை விட பழைய விஷயங்களை நினச்சி அவங்க மேலே ஒரு பரிதாபப்படக்கூடிய, அவங்க மேலே பாசம் வைக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த தன்மைக்குரிய செயல்பாடுகள், இயக்கங்கள் எல்லாம் எங்கே இயங்குதுன்னா குரு பகவானுடைய இந்த பார்வை மூலமாக இனிமேல் இயங்க போகுது. உங்களுடைய நட்பு உங்களுக்கு இனிமேல் நன்மையை செய்வாங்க. கெட்டது பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாக கூட இனிமேல் நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர போகிறீங்க. குலதெய்வமே தெரில, குலதெய்வம் ஆசீர்வாதமே இல்லை, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய கடகராசிக்காரங்க யாரேனும் இந்த வீடியோவை பார்த்துக்கிருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முழு மனதோடு நீங்கள் சில வழிபாடுகள் செய்யும்பொழுது உறுதியாக உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கனவுல வந்து பேசலாம். அல்லது உங்களுடைய உறவுகள் யாராவது ஒருத்தவங்க பழைய ஆளுங்க வந்து, எப்பா என்னப்பா நம்ம குலதெய்வ கோயில் போக மாட்டேங்க, நான் இப்போ தான்ப்பா கண்டுபிடிச்சேன், நம்ம கோயில் அங்கே இருக்குப்பா, காட்டு பக்கத்தில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வேலை பார்க்க போகிறது. உங்களுடைய அறிவு, ஆற்றல், செயல்பாடுகள், இயக்கங்கள், தன்மைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுடைய அறிவு ஆற்றல்களை வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மையாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்தீங்கன்னா அதை சிறப்பாக யோசிப்பீங்கிற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம், கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 நாளாக ஏன்டா வாழ்கிறோம்லாம் வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஐயோ சாமி என்னால் முடியலடா, இப்போ என்ன படா படுத்துகிறாங்க, ஏற்கனவே ஒரு 5 வருஷமாக நான் போராடிட்டோம், திரும்பியும் போராட்டமா, என்ன சாமி பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சாமியை போட்டு நீல சாமியாப்பா அப்படி நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசில் அவ்வளோ போராட்டங்கள் நடந்தது. அப்போ இந்த குரு பகவான் சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் இருக்குது. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான சிறப்பான செயல்பாடுகள் குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்குள் வந்து மாற்றத்தை தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை.